இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த இந்த வீடியோ தான் இன்ஸ்டாகிராமில் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. இது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நமக்கு வந்து 2 ஆப் தேவைப்படுது. ஒன்று வந்து CapCut, இன்னொன்று வந்து VPN. நான் வந்து சூப்பர் VPN யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம CapCut ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி VPN ஓப்பன் பண்ணிக்கிறணும். அதில் வந்து நமக்கு என்ன சர்வர் வேணுமோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிறணும். இப்போ இதை ஸ்கிப் பண்ணிட்டு இன்ட்டு கொடுத்துட்டு நமக்கு என்ன சர்வர் வேணுமோ அதை கனெக்ட் பண்ணிக்கிறலாம். ஆட்டோ செலெக்ஷன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன சர்வர் வேணுமோ, ஃப்ரான்ஸ் இருக்குது, யூஎஸ் இருக்குது, கனடா இருக்குது, ப்ளா நிறைய சர்வர் இருக்குது. நான் வந்து சிங்கப்பூர் சர்வர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சிங்கப்பூர் கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்துட்டு, ஏன்னா நிறைய பேருக்கு சொல்ல தேவையில்லை, புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து இது புரியாது, அதனால தான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து CapCut ஓப்பன் பண்ணிக்கலாம். CapCut டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே வந்தால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துருக்குது என்னென்னா, குரோமில் போயிட்டு ஹோம் எடிட்டிங் சர்ச் பண்ணி அதில் வந்து CapCut டெம்ப்ளேட்ஸ்குள்ளே போய் அந்த இதில் வந்து இதோட டெம்ப்ளேட் வந்து கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படிலாம் பண்ண போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளாகவே பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லைங்க, ஓப்பன் பண்ணிட்டோமா CapCutட்டை, மேலே வந்து CapCut பக்கத்தில் வந்து ப்ரோ போட்டு, ப்ரோ பக்கத்தில் வந்து சர்ச்னு இருக்கா, சர்ச் பார், அந்த சர்ச் பாரை டச் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் அப்படியே சர்ச் பண்ணுறது திரும்பி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். DO அப்படி கீழே வச்சு பாருங்களேன், LEDOILE அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன லோடிங் ஆகிட்டு அப்படியே ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து நிற்கிது பார்த்தீங்களா, இந்த டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்துட்டு ஃபஸ்ட் வந்து ஆல் வீடியோஸ் ஃபோட்டோஸ் பை டேட் அப்படின்னு போட்டுருக்கோம். அதுக்கு மேலே வந்து சைடில் வந்து ஃபோட்டோஸ் இருக்குல்ல, ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் வேணுன்னா வீடியோஸ் கிளிக் பண்ணிங்க, இல்லைனா ஃபோட்டோஸ் வேணுன்னா ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு ஆல்பம் கொடுத்துட்டு, இப்போ நம்ம என்ன வீடியோஸ் வந்து என்ன வீடியோவோ ஃபோட்டோவோ ஆட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு அஜித் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறேன். அப்படியே அதை நான் செலக்ட் பண்ணிட்டு ப்ரிவியூ கொடுத்தா போதும், வீடியோ வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து சாங் வந்து நம்ம தனியாக ஆட் பண்ணணும். இந்த வீடியோவை டச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணணுன்னா கீழே செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதாவது இந்த ஃபோட்டோ டச் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ டச் பண்ணிட்டு நீங்கள் இங்கே டச் பண்ண வேணாம், ஃபோட்டோ டச் பண்ணிட்டு ரீப்ளேஸ் ஒன்று இருக்கும், கிராஃப் ஒன்று இருக்கும், ஃபில்டர் ஒன்று இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். கிராஃப் கொடுத்து உங்களுக்கு வேணுன்னா ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இது போதும். அடுத்து அகைன் அந்த ஃபோட்டோ டச் பண்ணிட்டு ஃபில்ட்ரு வேணால் ஃபில்ட்ரு கொடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபில்ட்ரு அவ்வளோவா ஒர்த்தபுளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பேக் வந்துடலாம். திரும்ப ஃபோட்டோ டச் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வேணால் லைட்டாக கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கலாம். சேச்சுரேஷன் லைட்டாக, ஆல்ரெடி சேச்சுரேஷன் அதிகமாகவே இருக்குது, ஸோ வேணாம், லைட்டாகவே போதும். ஷேடோஸ் மட்டும் லைட்டாக ஏற்றிக்கலாம், நிறைய ஷேடோஸ் இருக்குது. ஓகே, நார்மலாக இருக்குது இப்போ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஆட் சவுண்ட் இன் டிக்டாக் அப்படின்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதை டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்போர்ட்டிங், ப்ளீஸ் டோன்ட் க்ளோஸ் CapCut ஆர் லாக் யுவர் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்லி ஸ்விட்ச் டு டிக்டாக். அதாவது CapCut விட்டு க்ளோஸ் பண்ணி போகக்கூடாது, லாக் ஸ்க்ரீனே ஆஃப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவாகவே ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ நமக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, அது ஆட்டோமேட்டிக்காக குரோம் போகும். குரோம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இன்ட்டு கொடுத்து வெளியே வந்துடுங்க. இப்போ ஒரு 2 ஸ்டெப் மேலே ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக் வந்துட்டு திரும்ப CapCut ஓப்பன் பண்ணுங்கள். கீழே வந்து எடிட் டெம்ப்ளேட் இன்பாக்ஸ் மீன் இருக்கும். இதில் வந்து எடிட் கொடுத்துட்டு, ஆல்ரெடி எடிட்டில் தான் இருக்கும், சப்போஸ் எடிட் இல்லாதவங்களுக்கு வந்து எடிட் கொடுத்துட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து இப்போ நம்ம எடிட் பண்ண வீடியோ வந்து வந்திருக்கும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண முடியுங்களா, அந்த வீடியோ வந்திருக்கும். அதை டவுன்லோட் கொடுத்து ஆல்பம் கொடுத்துருங்க. ஆல்பம் கொடுத்தீங்கன்னா அதில் எங்கே அந்த வீடியோ இருக்குது, வீடியோஸில் இருக்கணும். இப்போ என்னதில் வந்து ஃபோட்டோஸில் இருந்துச்சு, ஸோ வீடியோஸ்க்கு மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ தான் இருக்குது, அதை கொடுத்து கீழே வந்து கிரியேட் வீடியோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் வந்து சாங் ஆட் பண்ண போகிறோம். ஓகே மக்கள், இப்போ நம்ம சாங் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து ஒரு இன்ட்டு பட்டன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ வந்து கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன செலக்ட் பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு ஓவர்லே 1 2 3 4வது ஆப்ஷனாக இருக்கும். ஓவர்லே டச் பண்ணிக்கோங்க. ஆட் ஓவர்லே, இதில் வந்து வீடியோவும் கொடுக்கலாம், ஆடியோவும் கொடுக்கலாம். நான் வந்து ஆடியோவாக தனியாக கொடுக்குறதுக்கு நான் வீடியோ கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு இதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ வீடியோ கொடுத்துட்டு வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் சாங் ஆல்ரெடி இருக்குது. ஆட் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துட்டு இங்கே மேலே இருக்க சென்டரில் இருக்க இன்ட்டு பட்டனை கொடுத்து பேக் வந்துக்குங்க. இப்போது இந்த இது வந்து வீடியோஸ் ரெடியாக இருக்குது. இப்போ ரெடி, இதுலேருந்து நம்ம ஆடியோ மட்டும் பிரித்து எடுக்க போகிறோம். எப்படி பிரித்து எடுக்கிறது எப்படின்னா, கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இருக்குது பார்த்தீங்களா, மாஸ்க் பக்கத்தில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோ தனியாக ஆடியோ தனியாக பிரிச்சிடும். இப்போ எனக்கு வீடியோ வேணாம், டபுள் சவுண்டாக கேட்குது அப்படின்னா வீடியோ டெலிட் பண்ணிடலாம். பேக் வந்துட்டு அதே ஓவரில் டச் பண்ணி வீடியோவை செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டெலிட் பட்டன் இருக்கும்.
சிம்பிள் டெலீட். இப்போது ஆடியோ இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஆடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா ஆடியோ காட்டிடும். இதோ இருக்குது. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு லைட்டாக பிளர் எஃபெக்ட் போட்டால் வேறு லெவலில் இருக்கும்ல. ஸோ பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சேக் எஃபெக்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே கட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் டச் பண்ணி வீடியோ எஃபெக்ட்ஸ்ன்றதை டச் பண்ணி இதில் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து நிறைய வீடியோ இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருக்குது அதே பிளர் எஃபெக்ட், அதாவது ஹலோ பிளர் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணிட்டு அவ்வளோதான். அது அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் வரும், பிளர் எஃபெக்ட். இப்போ வந்து இந்த இங்கே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ இந்த வீடியோவில் உள்ள இந்த பிளர் எஃபெக்ட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணும், எனக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வேணும். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கொண்டு வந்துக்கிறேன். போதும், இவ்வளோ போதும் எனக்கு. இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோதான் மக்களே, வீடியோ எடிட்டிங் முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதாவது மேலே ரைட் சைடில் ஒரு இன்டூ ஆரோ பட்டன் போட்டு கீழே வந்து ஒரு அண்டர்லைன் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதை டச் பண்ணிக்கிங்க, அதான் எக்ஸ்போர்ட் பட்டன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் ஏதாவது குவாலிட்டி செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பக்கத்துலேயே 1080 பைட்டில் ஒன்று இருக்குது. 1080 பைட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் குவாலிட்டி வந்து 2K இல்லை 4K தாங்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2K 4K செலக்ட் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து 1080 பைட் தான் வீடியோ வந்து லோட் ஆகுது. அது போக 1080 பைட்டுக்கு மேலே வச்சோம்னா ஸ்ட்ரக்காகி ஓடுது வீடியோ. ஸோ எனக்கு அதுவே போதும். ஃப்ரேம் ரேட் வேணால் 60 வச்சுக்கிறேன். அதுபோக கோட் ரேட் வந்து ஹை வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ டவுன்லோட் கொடுக்குறோம். எக்ஸ்போர்ட் கொடுத்து கீழே வந்து சேவ் டிவைஸ்ன்னு இருக்கும், சேவ் டு டிவைஸ், அது கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சு. அவ்வளோதான் மக்களே, இப்போ நம்ம வந்து வீடியோ சேவாகி முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆல்பம், அதாவது கேலரிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துடலாமா? அவ்வளோதான் மக்கள், இந்த வீடியோ எடிட்டிங் ரொம்பலாம் கஷ்டம்லாம் இல்லைங்க. CapCut பொறுத்தவரை ரொம்ப ஈஸி தான். எந்த டெம்ப்ளேட் எந்த டயத்தில் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரக்கு தான் நான் வந்திருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். இது போல் புது வீடியோ நம்ம சேனலில் இனிமேல் தொடர்ந்து போடலான்னு இருக்கேன். சப்போர்ட் கொடுக்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். நாளிலேருந்து எடிட்டிங் வீடியோஸே வரும், அதாவது எடிட்டிங் டுட்டோரியல் வீடியோஸே வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. எடிட்டிங் மேலே ஆர்வம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆர்வம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும், அவங்களும் அவங்களோட ஃபோட்டோவை எடிட் பண்ணி தன்னோட